அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் திருவாளர் பன்னீர்செல்வம் அவர்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த 5 ஆண்டளவாக விடியலை நோக்கி யூடியூப் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 15ஆம் தேதிகளில் ஒரு பொதுநிலையினரை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்து வருகிறோம். குறிப்பாக பல்வேறு விதங்களில் பங்களிப்பாற்றி இருக்கின்ற சிறந்த ஆளுமைகளை பேட்டி கண்டு அல்லது அனுபவங்களை கேட்டு அதை பதிவு செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு இந்த இறுதி பதிவாக இதை நாம் உங்களுக்கு நேயர்களுக்கு தருகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் அறிமுகம் செய்யுங்களா? என் பேர் பன்னீர்செல்வம். நான் இடைநிலை ஆசிரியராக புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் 37 வருடங்கள் பணிபுரிந்தேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி GS பரிமள செல்வி, 2 பையங்க. மூத்தம் கிளாட்வின் ஜெனோ, 2வது ஆன்ஸ்டன் ஃபெனோ. இப்போ தற்சமயம் 60 வயது தாண்டி நான் ஓய்வு பெற்று ஓய்வு நிலையில் இருக்கிறேன். சார், நீங்கள் ஒரு 37 வருடம் உங்களுடைய ஆசிரியர் பணியை செய்திருக்கிறீங்க. அப்போ இது ஒரு நீண்ட ஒரு பயணம். அப்போ இந்த நீண்ட பயணத்தில் உங்களுடைய நல்ல செழுமையான அனுபவங்கள் நிச்சயமாக நிறைய இருக்கும். அப்போ அதில் ஒருவேளை உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்குள்ள ஒரு உறவுகளாக இருக்கலாம், இல்லைன்னா மாணவருக்கும் உங்களுக்குள்ள உறவாக இருக்கலாம், இல்லைன்னா பெற்றோருக்கும் உங்களுக்குள்ள உறவாக இருக்கலாம். இப்படி பல விதங்களில் உங்களுடைய அந்த ஆசிரியர் பணி இருந்திருக்கு. அதில் உங்களுக்கு இன்னும் உங்களுடைய மனதில் செழுமையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அனுபவங்களை பகிர்ந்துக்கலாமா? நான் ஒரு அறிவியல் ஆசிரியர். முக்கியமாக அறிவியல் பாடத்தை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல நான் சில யுக்திகளை எல்லாம் கையாண்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். முக்கியமாக சோதனை செய்து பார்த்தல் முறை அப்படிங்கிற முறை தான் நான் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது பின்பற்றின ஒரு வழிமுறை. அப்போ தொடக்கத்திலிருந்தே நான் எந்த வகுப்புக்கு அறிவியல் பாடங்கள் எடுக்க சென்றாலும் நான் கையில் சில பொருட்களை கொண்டு போவேன். மாணவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. முக்கியமாக மாணவர்கள் எதிர்பார்ப்போடு இருந்தாலே அவங்க ஒரு நல்ல கவனிக்கக்கூடிய ஒரு திறன் அவங்களுக்கு வந்துடும். நம்ம வெறும் கையை ஆட்டிட்டு அப்படி போகும்போது அவங்க சோர்வடைஞ்சிருப்பாங்க. நம்ம கையில் ஏதாவது சின்ன ஒரு பொருள், அறிவியல் சம்பந்தமான ஒரு பொருள் கொண்டு போகும்போதே அவங்க நல்லா கவனிக்கக்கூடிய திறன் அதிகமாகும். முக்கியமாக சின்ன ஒரு கருத்தாக இருந்தாலும் மாணவர்களுக்கு சோதனை செய்து அதன் மூலமாக கற்பிக்கக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. அதனால மாணவர்கள் அதிகமாக அந்த பாடங்களை தெளிவாக புரிந்து கொள்வாங்க. முக்கியமாக மதிப்பெண்களும் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால புரிந்து படிக்கிறதுனால அவங்களுக்கு பெற்றோர்கள் நல்லா மாணவர்களை விட்டு அடிக்கடி குறை சொல்லுவாங்க. ஆனால் நான் அவங்கள ரொம்ப குறை சொல்ல விடாம அவங்களுடைய தனித்தன்மையை பெற்றோர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக அவங்கள ஊக்கப்படுத்த சொல்வேன். பரவாயில்ல. இந்த யுக்திகள் நல்ல அந்த யுக்திகளை நீங்கள் மேம்படுத்தி இருக்கிறீங்க. அப்போ இந்த இதையெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், நம்ம இப்போ அப்துல் கலாம் சொல்லுவார், என்னுடைய ஆசிரியர், அவருடைய ஆசிரியரை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்லுவார். அப்போ இந்த புதிய புதிய யுக்திகள், ஆனால் சில பிள்ளைங்களுக்கு இந்த அறிவியல் கணிதம்னு சொன்னால் ரொம்ப கசப்பாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் பிள்ளைகள் விரும்புகிற அளவுக்கு அதற்கு தகுந்தபடி சோதனை அடிப்படையில் இல்லைன்னா அதை ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் செய்முறை அடிப்படையில் கொண்டு போகிறீங்களா? இது உங்களுக்கு யாராவது முக்கியமாக காரணமாக இருந்திருக்கிறாங்களா, இல்லைன்னா யாராவது உங்களுக்கு அதை ஆரம்பத்தில் அவங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா? பொதுவாக எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது, ஆசிரியர்களுக்கான பயிற்சி கொடுக்கும்போது இதை தான் அதிகமாக வலியுறுத்துவாங்க. முக்கியமாக SSA அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளெல்லாம் நான் பயிற்சி பெறும்போது அதிகமாக சொல்லக்கூடியது என்னன்னா, மாணவர்களுக்கு சோதனை மூலமாக சொல்லி அவங்கள்ட்ட இருந்தே விடையை அல்லது புரிதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அதன் அடிப்படையில தான் எனக்கு வந்து இந்த ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்து மாணவர்களும் இந்த ஆர்வத்தோடு கல்வி கற்றதுனால அந்த முறையை நான் வந்து பின்பற்றினேன். இது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு வந்து அதிகமாக இந்த வில்லு பாட்டுகள் சொல்லிக் கொடுப்பேன். வில்லு பாட்டுனா அறிவியல் சம்பந்தமான முக்கியமாக தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றிய வில்லுப்பாட்டு எழுதியிருக்கேன். அதுபோல சுகாதாரம், சுற்றுப்புற சூழல் கேடு, இதுகளுக்கெல்லாம் வில்லுப்பாட்டுகள், பட்டிமன்றங்கள் இதெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமாக மாணவர்கள் வந்து எளிதாக புரியக்கூடிய வகையில வழி செய்து கொடுப்பேன். அந்த பட்டிமன்றங்கள், வில்லுப்பாட்டு இதெல்லாம் நான் வந்து புத்தகமாட்டும் போட்டிருக்கேன். நீங்க அந்த புத்தகம் எழுதி இருக்கிறதா எல்லாம் சொன்னீங்கல்ல, அதாவது பட்டிமன்றம், அதே போல வில்லுப்பாட்டு, அப்ப இதுல அப்படி என்ன புத்தகங்கள் நீங்க எழுதியிருக்கிறீங்க? முக்கியமாக என்னுடைய முதல் புத்தகம் வில்லுடன் விடியல் தேடி. அதுல 2 வில்லுப்பாட்டு, 2 பட்டிமன்றம், 2 நாடகம் மற்றும் 2 பாடல்கள், இப்படி மொத்தம் ஒரு தொகுப்பாட்டு நான் வந்து புத்தகம் போட்டிருந்தேன். அந்த புத்தகம் வந்து மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. இப்பவும் அந்த புத்தகத்தை பயன்படுத்தி சில பள்ளிக்கூடங்கள்ல நாடகங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்துறாங்க. என்னுடைய 2வது புத்தகம் விடியல் தேடும் கலைகள். முக்கியமா அதிலே நான் வந்து இதே போலதான் அந்த வில்லுப்பாட்டு, கதைகள், பட்டிமன்றங்கள் கொடுத்து ஒரு அருமையான புத்தகமாக போட்டேன். அந்த புத்தகமும் மாணவர்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக, ஆசிரியர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் பள்ளி ஆண்டு விழாவின் போது மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நாடகம், அதாவது சுற்றுப்புற தூய்மையை பற்றி, மூலிகைகளை பற்றி, நம்முடைய குமரி மாவட்டத்தில் எவ்வாறு அந்த இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது, இதை பற்றியெல்லாம் விழிப்புணர்வு நாடகங்கள் கொடுத்து அது மிகுந்த வரவேற்பை பெற்றது. பரவாயில்ல, நிறைய விழிப்புணர்வு நாடகங்கள், அதே போல உங்களுடைய பட்டிமன்றம், வில்லுப்பாட்டு, இப்படி ஒரு சமூக விழிப்புணர்வு பணிகளையும் நீங்க செய்திருக்கிறீங்க. சிறப்பாக பாராட்டக்கூடியதான். அப்போ என்னுடைய எழுத்து இப்படி ஒரு அறிவியல் ஆசிரியராக இருந்து ஒரு தமிழ் ஆசிரியருக்குரிய அந்த இயல்புகளில் அந்த பட்டிமன்றம் இல்லைன்னு சொன்ன வில்லுப்பாட்டு, அப்போ இப்படிப்பட்ட ஒரு இன்னொரு ஃபீல்டுலே நீங்கள் உங்களை இணைச்சிருக்கிறீங்க. அதுபோல் இன்னும் நீங்கள் ஒரு இசையிலே உங்களுக்கு நாட்டம் உண்டு. இசையிலே நீங்கள் அதில் நீண்ட காலமாகவே ஆலயத்தில் நீங்கள் பாடல் போடக்கூடிய கோயர் மாஸ்டராக இருக்கிறீங்க, இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்போ இதனுடைய தொடக்க புள்ளி என்ன? அதை எப்படி நீங்கள் தொடங்குனீங்க இந்த பணிகளை? பொதுவாக நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஹார்மோனியம் வாங்கினேன். ஒரு 150 ரூபா தான் அந்த ஹார்மோனியம். அந்த ஹார்மோனியத்தை வாங்கி அதை கொஞ்சம் சரி செய்து அதை திரும்ப டெய்லி நான் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுபோக கொஞ்சம் படித்தேன், வெளியே ஒரு பாகதூர்கிட்ட படித்தேன். அதன் மூலமாகவும் கிடைத்த பயிற்சியின் காரணமாக நான் வந்து கீபோர்டு நன்றாக வாசிப்பதை கற்றுக்கொண்டேன். ஒரு நகைச்சுவையான இது என்னன்னா, அதாவது நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்க அப்பாவுக்கு நல்ல இசை ஆர்வம் உண்டு. என்னை வந்து மிருதங்கம் படிக்க விட்டாங்க. அப்போ நான் வந்து ஒரு 4-5 மாதமாக மிருதங்கம் படித்தேன். அப்போ அங்கே வந்து நோட்ஸ்ல வந்து தா தி தோம் லம் அப்படின்லாம் எழுதி தருவாங்க. இப்போ நான் இந்த பேக்குள்ளால வச்சுப்பேன், பையன் மாற அதை எடுத்து என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்குன்னே நான் என்ன போகல, அந்த வகுப்பை அப்படியே கட் பண்ணிட்டேன். ஆனால் பிற்காலத்துல நான் வந்து என்னுடைய ஆர்வத்தின் காரணமாக கீபோர்டு படித்து நான் வந்து கோயிலில் வாசிக்கக்கூடிய ஒரு திறமையை பெற்றேன். அப்போ அதில் உங்களுடைய இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே புத்தகம் எழுதியிருக்கிற போல உங்களுடைய இசை திறமையை எழுத்து வடிவில் ஏதாவது நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? இசை திறமைய சில பாடல்கள் மூலமாக நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தற்சமயம் என்னுடைய ஓய்வுக்கு பிறகு சில பாடல்களை நான் வந்து யூடியூப்ல பதிவேற்றம் செய்து அதை வந்து கொடுத்துருக்கேன். அண்மையில நான் பார்த்தேன் உங்களுடைய ஒரு பாட்டு வசீகர ஆற்றல்னு சொல்லக்கூடிய, அது எல்லாருக்கும் கேட்கறதுக்கு ஒரு இனிமையாக இருக்குது. எல்லாரும் அதை பயன்படுத்தலாம், எந்த விதமான எல்லா மதங்கள் இல்லைன்னா எல்லா சூழல்கள்லையும். அப்போ அந்த வசீகர ஆற்றல்னு சொல்லக்கூடிய அந்த இசையும் நல்லா கவரக்கூடிய விதங்கள்ல இருக்குது. அப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதே போல அண்மையில ஒரு அறிவியல் பாடல்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. அப்போ இப்படி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுடைய அணுகுமுறை இருக்குது. அது பல ரீதிகள்லையும் பல இதுகள்லையும் அது போகிறதுக்கும் அதை ஈஸியாக மக்கள் அதை எடுத்துக்கிட்டதுக்கும் பொதுமைத்தன்மை இருக்குது. அதில் சமூகத்துக்கு அது பிரயோஜனப்படக்கூடிய அளவில் இருக்கு. அப்போ இது எப்படி உங்களுக்கு இது எந்த விதத்தில் இல்லாட்டி எப்படியாக அது ஒரு காரணமாக இருந்துச்சு? விடியல் நோக்கி பத்திரிகை இறையரசு இயக்கத்தின் மூலமாக
போடப்படுகிற அந்த பத்திரிகையை நான் வந்து ரொம்ப விரும்பி படிப்பேன். அதில் வந்து இறை உரையாடல் அப்படின்னு ஒரு கட்டுரை ஃபாதர் அமிர்தராஜ் எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரை வந்து விரும்பி படிக்கும்போது அதில் உள்ள கரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்போ என்னுடைய மனைவி பரிமள செல்வி அதை வந்து ஒரு பாடலாக என்கிட்ட எழுதி கொடுத்தாங்க. அந்த பாடலுக்கு நான் வந்து என்னுடைய எளிய முறையில் ஒரு இசையமைச்சிருந்தேன். பாட்டுக்கு வந்து இசையமைத்து அதை ரெக்கார்டிங் சென்டரில் போய் பதிச்சு அதுக்குள்ள இசை கருவிகள் மூலமாக மற்ற இசைகளையும் கொடுத்து அதை தான் நான் வந்து யூடியூப்ல போட்டேன். அது வந்து முக்கியமா தனிப்பட்ட ஒரு பக்தி முயற்சி கிடையாது. ஆனா அந்த நமக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் இருப்பதாகவும் அந்த ஆற்றல் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்யும் அப்படிங்கிறதையும் நான் முதன்மையாக கொண்டு அந்த பாடல் அமைக்கப்பட்டிருந்தது. அது அதிகமாக எல்லாரும் வரவேற்கப்பட்டது. அடுத்து 2வது பாடலாக அறிவியல் பாடல். அப்போ அறிவியலை நாம் வந்து கற்று தெளிவோம். இந்த அறிவியல் நமக்கு வந்து இன்னைக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருகிறது, எவ்வகைகளில் பயன்படுகிறது, அறிவியலை நாம் ஏன் கற்க வேண்டும், அப்படிப்பட்ட கருத்துக்களை நாம் ஒருங்கிணைத்து அதற்கு ஒரு இசை போட்டு அதையும் ஒரு பாடலாக நான் வந்து கொடுத்துருக்கேன். 2 பாடல்களுமே நல்ல மக்களால் நன்றாக ஏற்றுக்கொண்டு மற்றும் விரும்பக்கூடிய பாடல்களாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய அந்த பாடல் அதே போல 2ம் இல்லையா, அறிவியல் சம்பந்தமாக உள்ள பாடலும் அப்புறம் வசீகர ஆற்றலே. அப்போ இந்த பாடல்கள் வழியா உங்களுடைய ஒரு உங்களுக்கு சமூகத்தின் மீது உள்ள ஒரு அக்கறையை வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த ஒரு சமூகத்தை பற்றி நடந்த இன்னைக்கு நம்ம எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு சமூக மாற்றம் எப்படி கொண்டு வரணும், அல்லட சமூக மாற்றத்துக்கு உங்களுடைய இந்த எல்லா பல விதங்களில் நீங்கள் அதில் இது பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பங்களிப்பாற்றி இருக்கிறீங்க. அது புத்தகம் வெளியிடுறதா இருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு சமூக விழிப்புணர்வு விஷயங்கள் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை உங்களுடைய பாடல்கள் வழியா. அப்போ இன்னைக்கு நம்ம திருச்சபை இந்த சமூக விழிப்புணர்வை இல்லைன்னா சமூக கரிசனையோட எந்தெந்த விதங்களில் செயல்படுறது இன்னைக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? இப்போ மனிதனுக்கு வந்து தெய்வ பக்தியும் தெய்வ ஒரு வழிபாடும் முக்கியம்தான். அதை விட ஒரு சமூக வழிபாடு அல்லது சமூக கரிசனை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு தேவை போலப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் நான் வந்து இந்த பாடல்களை கொடுக்க முயற்சித்தேன். இன்னும் என்னுடைய பாடல்கள், சில பாடல்கள் வந்து அடுத்தால கொடுக்க போறேன். முக்கியமாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளங்கள் சுரண்டப்படுகிறத பற்றி அடுத்த பாடல் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதனுடைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வாறு பொதுவாக நான் வந்து என்னுடைய பாடல்கள் எல்லாமே ஒரு சமூக கரிசனையோடு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். பக்தி முயற்சிகளுக்கு நிறைய கொடுக்குறாங்க. இப்போ வந்து நிறைய பக்தி பாடல்கள், கிறிஸ்தவ பக்தி பாடல்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம வந்து ஒரு வித்தியாசமா செய்யணும். அதை வந்து ஒரு விழிப்புணர்வோடு சமூக கரிசனையோடு கூடிய ஒரு பாடல்களை நம்ம கொடுத்து மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பாடல்களை நான் தேர்ந்தெடுத்து, இந்த கருத்துக்களை தேர்ந்தெடுத்து பாடல்கள் கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் அதை சிறப்பான ஒரு பங்களிப்பாற்றிட்டு இருக்கிறீங்க. இந்த திருச்சபைக்கு அது நிச்சயமாக பிரயோஜனப்படும். அப்போ நீங்கள் ஒரு பொதுநிலையினரா இன்னைக்கு அருட்பணியாளர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அதே போல் ஒரு பொதுநிலையினர் எப்படி இருந்தால் இந்த திருச்சபைக்கும் அது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக என்னுடைய கருத்து என்னன்னா, பொதுநிலையினர் வந்து விழிப்பா இருந்தா குருநிலையினர் அவங்க வந்து நல்லா செய்வாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு என்னுடைய. ஆனால் பொதுநிலையினருக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிட்டே இருக்கணும். அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அந்த உலகத்துல வாழக்கூடியது பொதுநிலையினர் தான். எனவே பொதுநிலையினர்கள் விழிப்பா இருந்து தங்களுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே தன்னுடைய கடமைகளை சரியா செய்வாங்க. அவங்கள நம்பி பொதுநிலையினர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா சமூக பணிகள் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடைசியா, அப்ப எந்த துறைகள்ல இன்னைக்கு அதிகமா பொதுநிலையினர்கள் பங்களிப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? முக்கியமா சுற்றுப்புறத்தை, அதாவது நம்முடைய கூட வாழக்கூடிய மக்கள், சுற்றுப்புறம் இதெல்லாம் ஒரு கவனிக்கக்கூடிய, அதில் நடக்கக்கூடிய தீமைகள், அரசியல் எல்லாமே கவனிச்சு ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்த்து விழிப்புணர்வு பெற வேண்டும் பொதுநிலையினர் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு
கருத்து. அதனால நல்ல பத்திரிகைகள் படிப்பது, செய்திகளை வாசிப்பது, சுற்றுப்புறங்களை உற்று நோக்குவது, ஆய்வு செய்வது போன்றவைகளெல்லாம் பொது நிலையினருக்கு வந்து அவசியம் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். விடியலை நோக்கி யூடியூப் நேயர்களுக்கு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நல்லதை பாருங்க, நல்லதை செய்யுங்க, கண்டிப்பா விடியல் நிச்சயம். இன்னைக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய அனுபவங்கள்ல இருந்து பல விஷயங்களை நமக்கு திருவாளர் பன்னீர்செல்வம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றி. நன்றி.